எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். வந்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ஞானத்தையும் உம்முடைய தெளிவையும் நாங்கள் பெற்று நாங்கள் எங்கள் வாழ்வை அதுக்கேற்ற வண்ணமாய் நடத்த அருள் தாரும். வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு மஜபைக்குள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நாம் நியாயாதிபதிகள் கடைசி பாட்டு பார்க்க போகிறோம். அதிகாரங்கள் 9 21 வரை இருக்கக்கூடிய பகுதி. அதை பார்க்கறதுக்கு முன்பாக சென்ற வாரம் முதல் 8 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோன்னு நம்ம ஒரு சின்னதாக ரீகால் பண்ணலாமா? நியாயாதிபதிகள் ஃபஸ்ட்டு 2 டிவிஷன். நியாயாதிபதிகள் ஃபஸ்ட்டு 8 சாப்டர்ஸ் ஒரு விஷயம், அதுக்கடுத்தது 9 to 21 இன்னைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு 5 விஷயம் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். முக்கியமான ஒரு 5 காரியங்கள். சாமுவேலுடைய ஆத்தர்ஷிப் ஆஃப் சாமுவேல். வெரி குட் அப்சர்வேஷன். சாமுவேல் ஒருவேளை இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்ற கருத்து. நிறைய நரேஷன்ஸு, கதை வடிவில் ஓரல் ட்ரெடிஷன்ஸ், வாய் வழியாக சொல்லப்பட்ட பல சம்பவங்கள் கதைகளாக சொல்லப்பட்டு அது பின்னாடி காப்பி பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆமாம், இஸ்ரவேல் ஒரு நாடாக உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 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 அன்செட்டில்டு பீரியட். ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், அவர் ஒரு ஸ்டடினஸ் இல்லாத ஒரு பீரியட். வெரி குட். வேற ஆர்டினரி பீப்புளுக்கு அவங்க தலைவர்களாக உருவானதை பார்த்தோம். ஆர்டினரி பீப்புள் சொன்னீங்க ஐயா, நீங்க ஏதோ சொன்னீங்க. ஜட்ஜஸ் சைக்கிள், அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜட்ஜஸ்ல ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா பாவம், தண்டனை, கதறுதல், மன்னிப்பு, விடுதலை, அமைதி, மறுபடியும் பாவம். அந்த மன்னிப்புக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். ஜட்ஜஸ் சைக்கிள், ரைட். இது இருக்கு. அடுத்தது வேற ஏதாவது? ஜட்ஜஸ் உடைய வேலை உடன்படிக்கையை பாதுகாத்த. உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிறது இல்லை, அது பத்திரமா தான் இருக்குது. அதுதான் பிரச்சனை. உடன்படிக்கை பெட்டி பத்திரமா இருக்கு, எதுதான் பத்திரமா இல்லை? கடவுளோடு செய்த உடன்படிக்கை. ஆமா, இல்லை. சரி, ஸ்டான்லி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பெலிஸ்தியர்கள் அப்புறம் பிலிஸ்டைன்ஸ் பாட்டரி, அந்த படங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வரும்போது நீங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கு. தேங்க்யூ. ரைட். அப்போஸ்டசி, அது இன்னைக்கு தான் பார்க்க போறோம். அன்னைக்கு கொஞ்சம் தான். அன்னைக்கு அதாவது நாம போன வாரம் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷனுக்குரிய முக்கியமான காரியம் இன்னைக்கு தான் வரப்போகுது. அப்போஸ்டசி இன்னைக்கு தான். ஆனால் நம்ம பார்த்த ஜட்ஜஸ் அப்படி இல்லை. இதுக்கு 1 to 9 பேட் நெகட்டிவ் ஜட்ஜ் அப்படின்னு சொன்னால் யாரும் அந்தளவுக்கு இல்லை. கிதியோன் கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் வந்துருச்சு. கடைசி வயசான காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஏபோத் ஒன்று உருவாக்குறாரு. ரைட், இப்போ நம்ம அதை பார்க்கலாமா? வாட் இஸ் ஏபோத்? ஏபோத் ஆசாரியர்களுடைய உடையில் அட்டாச் பண்ணப்படுகிற ஒரு விதமான அமைப்பு. அது ஒரு ஐடலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நிறம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ளூ கலர் அப்படி சொன்னாங்கன்னா கோல்டு கலர்ல இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அது ஆசாரியர்களுடைய ஆடையோடு இணைந்து இருக்கக்கூடியது. அந்த அந்த ஆடைய நார்மலாக ஆசாரியன் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அந்த ஆடையை ஆசாரியர் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தான் அவர் அதை என்ன பண்ணியிருப்பாரு, அதை அணிந்திருப்பார். அதை அணிந்திருக்கும் பொழுது அவருக்கு உரிய மரியாதையும்
அவருக்கு அவருக்கு ஒரு வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அந்த ட்ரெஸ் அவர் போடல. அதாவது நாட் நாட் ப்ரீஸ்ட்லி ட்ரெஸ் இல்லை, ப்ரீஸ்ட்லி ட்ரெஸ்ஸுக்கும் மேலே அந்த ஏபோத்தை ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அணிந்து கொள்வார்கள். அது அணியாமல் இருக்கிற நேரத்தில் ஏபோத்து மட்டும் இருந்திருக்கு. இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏபோத்தையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வணங்கிட்டாங்க. அவ்வளோதான். அதுதான் நம்ம சொல்றது மாதிரி நம்ம அது விளக்கமாக பார்த்துட்டோம். ஐடலுக்கும் சைனுக்கும் வித்தியாசம். அது ஒரு சைன் தான். கடவுள் உங்க கூட இருக்கிறாருன்றது சைன். ஆண்டுடைய ஆவியானவர் அந்த பிரீஸ்டோட இருக்கிறாருன்றது ஒரு சிம்பாலிக். பட் அந்த சிம்பாலிசத்தை வந்து மக்கள் வந்து வணங்கிட்டாங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது ஒன்று பண்ணி மற்றபடி அந்த ஜட்ஜஸ் எல்லாரும் வந்து பாசிட்டிவானவங்க. அப்புறம் யாஷா அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை டெலிவரன்ஸ், விடுதலை, கடவுள் கொடுக்கிற விடுதலை யாஷா. அந்த யாஷான்றதான் ரூட் வேர்டு. ஏசுவா ஏசு யாஷா அப்படின்றது விடுதலை, அதுன்றது நம்ம பார்த்தோம். ரைட். அப்புறம் இங்க வந்து இவங்கெல்லாம் ஜட்ஜஸ் தான், நாட் த கிங்ஸ். ஒரு கிங்குக்கும் ஒரு ஜட்ஜுக்கும் என்ன வித்தியாசம்? கிங்குக்கு வந்து அப்போ ஜட்ஜஸ் உடைய ஹேர் வரலையா? இன்னைக்கு பார்க்க போறோம். கிதியோனுடைய மோசமான பையன், கிதியோனின் மோசமான பையன். மொத்தம் கிதியோனுக்கு 72 பசங்க. ரைட். அதுல ஒருத்தன் தான் வந்தாரு, அவர் ரொம்ப மோசமானவர். இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் கிங்ஸ் அண்ட் ஜட்ஜ்? Only he can execute the prescribed law. He cannot impose or he cannot write. அப்படிதான் சொல்லலாமா? கொடுக்கப்பட்ட prescribed விஷயத்தை he can. So இந்த ஜட்ஜஸ் சிஸ்டத்துல கிங் யாரு? ஆண்டவர். அதுதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கமாண்ட் பண்றாரு, ஜட்ஜ் வந்து அதை செய்யறாரு. ஒரு ஜட்ஜ் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஜட்ஜை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்றாரு. ஆனா ஒரு ஜட்ஜுக்கு வந்து சொவரைனிட்டி கிடையாது. ஆனா ஒரு கிங்குக்கு என்ன இருக்குது? சொவரைன் பவர் இருக்குது. அதனால தான் கிங் வந்து டேஞ்சரஸ். கிங் டேஞ்சரஸ் மேன். அது ஆமா, கிங்னாலே மேல் தானே, குயின் தானே ஃபீமேல் இது வரும். ஸோ கிங் அப்படின்ற வார்த்தையே ஒரு டேஞ்சரஸான டேர்ம். ஏன்னா கிங் எப்பவுமே யாரோட இடத்தை எடுத்துப்பாரு? ஆண்டவருடைய இடத்தை அவர் எடுத்துப்பாரு. கிங்டம். ஸோ கிங்டம், கிங், எம்பரர். இன்னும் கிங்குக்கு பெரியவர் எம்பரர். கிங்னா ஒரு டெரிட்டரி இருந்தா கிங்கு, பல டெரிட்டரி சேர்ந்தா எம்பரர், பேரரசர் தமிழ்ல. ஸோ இப்படி சொல்றோம். பேரரசர், பேரரசு. அப்போ பைபிள்லையும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரோடு பேரரசர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள். திக்லாத் பிளேசர், நேபுகாத் நேச்சர், கோரேஸ். அதுல கோரேஸ் மட்டும்தான் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்காரு. மற்றது கோரேஸ் அதோட சேர்ந்து பின்னாடி நம்ம நிறைய எம்பரர், ரோமன் எம்பரர் பார்க்குறோம், அகஸ்து ராயர் பார்க்குறோம். இப்படி பல எம்பரர்ஸ்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரங்க அவங்க என் அதிகாரமா உங்க அதிகாரமா, நீங்களா நானா அப்படின்ற போட்டியில தான் அவங்க இருக்கிறாங்க. சரி, இங்க அது இல்லை. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. இப்போ நாம நம்மளுடைய இன்னைக்கு பிரிஸ்கிரைப்டு போர்ஷனுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஃபா பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஜட்ஜ். இந்த ஜட்ஜஸ் லிஸ்ட்லயே நீங்களா உங்களுக்கு ஒரு டாப் 10 லிஸ்ட் போட்டீங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பீங்க? தெபோராக்கு எத்தனை பேர் கொடுப்பீங்க? நிறைய பேர். தெபோரா தான் மெஜாரிட்டியில் வின் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட். ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு அப்சல்யூட்லி தெபோரா வந்து ஒரு அற்புதமான ஜட்ஜா, ஒரு லீடரா, ஒரு ப்ராஃபட்டா, ஒரு மதரா, ஒரு சிறப்பான பணியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, தெபோரா. அப்போ அந்த தெபோராவை ஒட்டி தெபோராவுடைய பாடலும் பார்த்தோம். அந்த பாடல்ல வந்து கர்த்தர் எப்படி தன் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், கர்த்தர் தன் மக்களை எப்படி காப்பாற்றினார், கர்த்தர் தன் மக்களுக்கு எப்போ துணையா இருந்தார், அதையும் சொல்லிட்டு இந்த கோத்திரங்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு, ஒரு கோத்திரம் அடிபடும் போது இன்னொரு கோத்திரம் அமைதியா இருந்துச்சு, சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு, இதையும் அந்த அம்மா அந்த பாடல்கள்ல என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நாம வந்து நான் ஷார்ப்பா 8க்கு நான் முடிச்சிடறேன். அப்போனா இன்னும் ஒரு 35 மினிட்ஸ். இதில் வந்து நம்ம 9 to 21 சாப்டர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் பைபிள்லேயே ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் அது எங்கே இருக்குதுன்னா ஜட்ஜஸில் தான் இருக்குது. லாஸ்ட் 2 சாப்டர்ஸ், 3 சாப்டர்ஸ்.
ஃபைனல் 3 சாப்டர்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே படிக்க நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு திகிலூட்டும் அனுபவமா அமைகிற ஒரு இடம் தான் அந்த இடம். இப்படி ஒரு இடம், இப்படி நம்ம மனசை சஞ்சலப்படுத்துகிற ஒரு இடம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம எத்தனையோ முறை படிச்சிருப்போம், இது வரத்துக்கு முன்னாடி வீட்டில் படிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ நமக்கு வந்து அது ஒரு 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 அன்ஈசினஸை என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. நம்ம அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அன்ஈசினஸை நம்ம எப்படி வந்து நம்ம பார்க்கலாம், அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதை புரிந்து கொள்வது, அதை ஒருவேளை நம்ம ஒரு வாலிபர்கள் யூத் பிள்ளைங்க படிக்கிறாங்க, இல்லை வேற ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னு போது நம்ம அவங்களுக்கு எப்படி இதை விளக்கி சொல்கிறது, இது எல்லாமே நாம இன்னைக்கு முடிஞ்சா 8 to 8:15 ஒரு 15 minutes we can discuss. சரி, இப்போ நாம 9 to 21 போயிடலாம். நான் 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். முதல்ல வந்து 9 to 12 ஒரு பார்ட்டாக பிரிக்கிறோம். 9 to 12 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா, அங்கே வந்து கிதியோனுடைய டெத் வந்து ஒரு பெரிய வேக்குமை வந்து கிரியேட் பண்ணுது. கிதியோனுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிதியோனுடைய 35வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். சாப்டர் 8ல் கிதியோன் என்னும் யெருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு யாரும் பாராட்டாமல் நினச்சிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்க கொஞ்சம் மறந்துட்டாங்க. இது ரெண்டும் நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனில் கிதியோனுக்கு மொத்தம் 72 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 72 பிள்ளைகளில் நமக்கு நேம் சொல்லப்பட்டது 2 பிள்ளைங்க தான். யார் யார்? அபிமெலேக்கு, யோதாம். இந்த 2 பேர் தான் சொல்லப்பட்டது. இந்த அபிமெலேக்கு எத்தனாவது எப்படி நமக்கு தெரியல. ஆனால் அபிமெலேக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய தாயின் சகோதரர்கள் சொல்றாங்க. அப்போ எப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம்னா, அந்த காலத்தில் மேரேஜஸ் வந்து எதுக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய காலகட்டங்களில் ஒரு திருமணம் எதுக்கு நடக்குதுன்னா, ஒரு ஒரு குடும்பம் ஃபார்ம் பண்ணுன்றது பற்றி அதுதான் அங்கே நிற்குது. அந்த காலங்களில் மேரேஜ் அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி மேரேஜுக்கு பல ரீசன்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான ரீசன் என்னது மேரேஜுக்கு? அலையன்ஸ். ஆமாம், அதாவது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நபருடைய சப்போர்ட் வேணும்னா அந்த மேரேஜ் ஒரு அலையன்ஸாக என்ன பண்ணப்பட்டது, பயன்பட்டது. இந்த யெருபகாலுடைய பசங்க நிறைய பேர் இருந்தாலும் அபிமெலேக்குடைய அம்மா அவங்களுடைய ஃபேமிலி பெருசு. ஆமாம், அவங்க வந்து எங்கேருந்து வராங்க? சீகேம். இப்போ சீகேம்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் முக்கியமான இடம். சீகேமில் தான் என்ன இருந்துச்சு? சீகேமில் தான் கவர்னன்ட் ரெனியூவல் பண்ணுற இடம் சீகேம். சீலோவில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, தேவாலயம், அந்த டெம்பரரி டேபர்னாக்கிள் இருந்துச்சு. ரைட். ஸோ இந்த சீகேம் ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல இருக்கிற மூப்பர்கள்லாம் இவங்களுடைய ரிலேட்டிவ், அவங்களுக்கு ஆள் அனுப்பி தன்னுடைய சகோதரர்கள் 70 பேரையும் கொல்றதுக்கு அவர் பிளான் போட்டு கொண்டுட்டார். அவங்க கொல்றாங்க. ஏன் கொல்றாங்கன்னா, இந்த நம்ம இங்கே எழுதுகிற பாயிண்ட் தான், உடைந்த கோத்திர உறவுகள். நம்ம நினைக்கிற மாதிரி ரூபன் தானே, சிமியோன் தானே அப்படி சொல்லி நினைக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஆள் இல்லை. எங்கள் குடும்பம், எங்கள் உறவுகள் வரணுன்றதுக்காக மற்றவங்களை அவங்க அடிக்கிறத வந்து இந்த இடம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 70 பிள்ளைகளை கொண்டுட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த டைனாஸ்டி சேஞ்ச் ஆகும்போது, இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸில் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா, யாரெல்லாம் அடுத்த ரெஜிம் டைனாஸ்டிக்கு எலிஜிபிலிட்டியோ அவங்கள ஒன்று சர்வைவ் ஆகணும், இல்லைன்னா அவங்க இறந்து போயிடணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் அவங்க இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அவங்க சொன்ன உடனே அவங்க கொல்றாங்க. அடுத்தது பாருங்க, 4வது வசனம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இதை படிக்கும்போது 4வது வசனம் முதல் லைன் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நீங்கள் அதை எப்படி உணர்ந்து கொண்டீர்கள்? பாகால் பேரித்தின் கோயில் இருந்து, ஆக்சுவலா அந்த கோயிலுக்கு என்ன பேர் வச்சுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல? ஏல்பேரித். ஏல்பேரித் என்று வைக்கப்பட்ட ஆலயத்துக்கு இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க? அப்ப என்ன நடந்திருக்கணும் இடையில? இதுவரை ஆண்டவரை பின்பற்றி வந்த மக்கள் கிதியோன் ஏற்படுத்தின அந்த ஏல்பேரித் என்ற கோயில அவங்க இப்ப பாகால் பேரித்தின் மாத்தி இருக்கிறாங்க. பேரித்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை. சோ இப்போ கர்த்தரோட உடன்படிக்கைன்றதை இப்போ அவங்க பாகாலோட உடன்படிக்கையா மாத்தி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல பாகால் வழிபாடு உள்ள வந்திருக்குன்றது நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அவன் வந்து அபிமெலேக்கு அந்த காசை எடுத்து 70
சில்வர் காயின்ஸ். அதை எடுத்து ஒரு ஆர்மியை பண்ணி தான் சகோதரர்கள் எல்லாரையும் ஒரே கல்லில் கொலை பண்றாரு. ஆனா லாஸ்ட் பையன் யோதாம், ஒருவேளை சின்ன பையனா இருந்தான்னு தெரியல, அவர் மட்டும் தப்பிச்சு போயிட்டாப்ல. தப்பிச்சு போயிட்டு அங்க எல்லாருமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். நம்ம பொதுவாக ஃபர்ஸ்ட் கிங்னு ஒன்று நம்ம சாலுக்கு தான் நம்ம சொல்றோம், அபிமெலேக்கை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா அபிமெலேக்கு அவங்க அப்பா செய்யாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சிட்டார். அப்பா வந்து இந்த ராஜா ஆகணுன்ற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா இந்த அபிமெலேக்கு ராஜாவா என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டார். ரைட். அங்க மெலேக் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில மெலேக்னா கிங்னு அர்த்தம். மெலேக். மெல்கி மெல்கி செடேக். செடேக் அப்படின்னா நீதி, ரைச்சஸ். மெலேக் அப்படின்னு சொல்லும்போது கிங், கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் ராஜா. அவர் பேரே நீதியின் ராஜா, அதான் மெல்கி செடேக். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பைபிளில் மெலேக்னு வருதோ அது எல்லாமே வந்து கிங் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஓகே. அப்போ அவர் ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்றாரு. அந்த அந்த கதை என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதை மூலமா என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு ஒலிவ மரம் இருந்துச்சு. எல்லாரும் போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ என்னவாருன்னு சொன்னாங்க, ராஜாவாருன்னு சொன்னாங்க. ஒலிவ மரம் என்ன சொல்லுச்சு, நான் எவ்வளோ குவாலிட்டியான எண்ணெயெல்லாம் கொடுக்குறேன், என்னை வச்சு தான் ராஜாவே வாழ்றாங்க, நான் ராஜாவாக மாட்டேன்னு சொல்லிச்சு. அடுத்து என்ன மரம் வந்துச்சு, அத்தி மரம். என்னுடைய பழத்தை பறித்து தான் மக்கள் சாப்பிட்றாங்க, எவ்வளோ டேஸ்டான பழம் கொடுக்குறேன், நான் ஏன் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லிச்சு. மூணாவது திராட்சை செடி. திராட்சை இல்லைன்னா இந்த உலகத்திலே மிக பழமையான பானம் எந்த பானம், திராட்சை ரசம் தான், இல்லை திராட்சை பானம், வைன் என்று சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவர்களெல்லாம் மயங்குகின்ற ஒரு வைனை கொடுக்குற நான் போயிட்டு ராஜாவாகணுமா? அப்போ அந்த முள்ளுச்செடி சொல்லிச்சு, அப்பனா விடுங்க, முள்ளுச்செடி கேட்ட எல்லாரும் வாங்க, நான் ராஜாவாகிறேன், ஏன்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் ராஜாவாகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை நீங்க கடைசியா ராஜாவாக்குறது ஒரு முள்ளு செடியை நீங்க என்ன வாக்கிருக்கீங்க, ராஜாவாக்கிருக்கிறீங்க. ஒலிவ மரத்தை விட்டுட்டீங்க, அத்தி மரத்தை விட்டு, பயனே இல்லாத ஒரு பயனற்ற வீணனை நீங்க என்ன வாக்கிருக்கீங்க. ஆமா, சொல்லிட்டு ஓடிட்டப்பல, ஏன்னா இருந்தா அவன் கொண்டு விட்டுருவாரு. ஸோ ரைட். இப்படி ஒரு அபிமெலேக்கின்ற ஒரு கொடூரனை பத்தி நம்ம இங்க பாக்குறோம். இதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சுல, நோ ரைட்ஸ், மக்களுடைய உரிமைகளோ எதை பத்தியுமே அது அபிமெலேக்கு என்ன பண்ண போறது இல்ல, கவலைப்பட போறது இல்ல. அவன் பாருங்க, தன்னுடைய சகோதரன் அபிமெலேக்குக்கு பயந்து தப்பி ஓடி வேற பேருக்கே ஓடிட்டாப்ல. பிழையாம இருந்த அந்த ரீஜன் அங்கேயே போயிட்டாப்ல. ஸோ 3 வருஷம் அவர் தான் கிங்கா இருக்கிறாரு. ஆனா அங்க பாருங்க 23 வசனம், 9ஆம் அதிகாரம் 23 வசனம், பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை ஆண்டவர் வர பண்ணினார். ரைட். ஆண்டவரே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி என்ன பண்றாரு, அங்க வர வைக்கிறாரு. ஏன்னா அவங்களோட அலையன்ஸை கடவுள் உடைக்கணும்னு முடிவு பண்றாரு. அலையன்ஸை உடைக்கிறாரு. யாரை நம்பி அவர் வந்தாரோ அவங்களுக்குள்ள சண்டையாகி போச்சு. அப்புறம் சண்டையில வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க பாருங்க, அவருக்கு பதிவு இருக்கவங்களெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த பதிவு இருக்கவங்களை வச்சதுனால அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்படி சண்டை நடக்குது. கடைசியில் அவங்க ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அந்த பட்டணத்தை பிடிக்க கிட்ட போகும்போது பட்டணத்துக்கு மேல இருந்து ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணாங்களாம், ஆமா ஆமா, கல்லை தூக்கி தலைமையில போட்டாங்க. அகைன் சேம் ஸ்டோரி கண்டினியூஸ். என்ன கதை பார்க்குறோம், இது எதோட கனெக்ட் பண்ணலாம். நீங்க இந்த கதையெல்லாம் தனியா எடுத்து எழுதுனீங்கன்னா எல்லா கதையோட என்ன ஆகும், லிங்க் ஆகும். யாகேல், அங்க யாகேல், இங்க யாகேல், இந்த பேர் தெரியல. ஆனா யாகேல் செஞ்சது வந்து அவர் கொஞ்சம் ஏமாத்தியெல்லாம் கொஞ்சம் வேலை நடந்துச்சு. இங்க வேலை ஏமாத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, கிட்ட வந்தாலும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, போட்டு விட்டாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தைரியசாலியாக இருந்திருக்கணும்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னா, இதுல இருந்து அகைன் அண்ட் அகைன் ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறவங்கள ஆண்டவர் வந்து தூர எரிந்து விடுகிறார். அதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற கருவிகள் எப்படி இருக்குது, சாதாரணமாக. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஜட்ஜஸ்ல முக்கியமாக புரிஞ்சுக்கிற விஷயமே அதுதான். ஆண்டவர் யாரை யூஸ் பண்றாருன்னா, வீக்கான, மார்ஜினலான, பலவீனமான, ஒன்றுத்திற்கும் பயனற்றவங்களை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த காரியங்களை செய்யறாருன்றத திரும்ப 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 நம்ம அங்க பார்க்கிறோம். ரைட். ஆனா அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவருக்குள்ள இருக்கு பாருங்க. இந்த கல்லு உளுந்து நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது.
நீ ஒரு குத்து குத்திருன்றார். எவ்வளோ வழி வந்தாலும் பரவாயில்ல, நீ என்னென்னு பண்ணிடுங்க. ஸோ த ஹானர், போலி கௌரவம், போலி கௌரவம். ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். ரைட், இது நம்ம ஒரு நல்ல பிரசங்கம் நம்ம இதுலேருந்து பண்ணலான்னு நான் நினைக்கிறேன்ல, அபிமேலக்குடைய லைஃப்ல இருந்து. ரைட், அதுதான் அதை தான் சொல்ற, ஒரு போலி கௌரவம். என்னை வந்து ஒரு பெண் வந்து என்னை கொண்டுட்டாங்கன்றது வந்து யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து அவருக்கு கிடைக்கல, சிசராவுக்கு. ஏன்னா அவர் மயக்கத்தில் இருந்ததுனால அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. பட் இங்கே வந்து அவர் நினைக்கிறார், ஸோ என்னை வந்து ஒரு பெண் என்னை கொண்டுட்டாங்கன்றது வந்து என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் அந்த பேரித் அந்த கோயில் பற்றி நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வழிபாட்டு ஸ்தலத்தை எல்லாம் பாகாலுடைய வழிபாட்டு ஸ்தலங்களாக மெல்லமா மாறுது. இவ மக்கள் எப்படி போயிட்டாங்க தெரியுமா? எது பாகால் எது கத்தர்னே அவங்களுக்கு தெரியும். இந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கா? இருக்கு. ரைட், இருக்கு. எது ஆண்டவருக்குரியது, எது உலகத்துக்குரியது, அந்த டெஃபினேஷன் வந்து பிளர் தான். பிளர்ன்னு சொல்லும்போது மங்களா இருக்குது. நம்மளால ஸ்ட்ரிக்டா என்ன பண்ண முடியல. இவைகளெல்லாம் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகத்துக்கு ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துருக்கின்றார். பட் இது 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 சொல்ற விதத்துல நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா இதுல எது ராயனுக்குரியது எது தேவனுக்குரியதுன்னு பிரிக்கும் போது அந்த அந்த ஒரு பிளர் ஏரியா வரும். அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி வெட்டி போடுற அளவில் அவங்களால என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. இது இது ஆண்டவருக்கு பிடிக்குமே, இது ஆண்டவருக்கு பிடிக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அடுத்த ஜட்ஜு. அடுத்த ஜட்ஜுக்கு இது பிரச்சனை இருக்குது, நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த ஜட்ஜு வரத்துக்கு முன்னாடி 10 அதிகாரம், 10 அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன சின்ன ஜட்ஜஸ் வராங்க. சின்ன சின்ன ஜட்ஜஸ் வந்து பெரிய இம்பாக்ட். நீங்க ஜட்ஜஸ் ரெண்டா பிரிக்கணும். எப்படி தீர்க்கதரிசிகளை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள். இந்த சின்ன தீர்க்கதரிசிகள், சின்ன ஜட்ஜஸ் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க என்ன பண்ணல, இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. பட் எப்படி சொல்றது, ஒரு காபந்து மாதிரி போறாங்க. அதாவது இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவை அவங்க பாதுகாக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவர் வராரு. அவருக்கு பேர் என்னது பாத்தீங்க, தோலா வராரு. 23 இயர்ஸ் இருக்காரு. ஆனா இயர்ஸ் வந்து ஏன் அவங்கள பத்தி பெருசா இல்லைன்னா, ஒரு அட்ராக்டிவான செயல்பாடுகளை மக்கள் தோலா கண்டிப்பா ஏதாவது செஞ்சிருப்பாரு. இப்போ இதுல என்ன ஒண்ணுன்னா, மக்கள் மனசுல நிக்கிற அளவுக்கு ஏதாவது என்ன பண்ணணும், செய்ய. அபிமெலக்கை பத்தி இவ்வளவு பேசுறோம் பாருங்க. அதான் அன்னைக்கும் உலகம் அப்படிதான், இன்னைக்கும் உலகம் அப்படிதான். நல்லவர்களை குறித்தும் பேசும், தீயவர்களை குறித்தும் பேசும். ஆனா தோலா உண்மையிலே நல்ல காரியங்களை பண்ணிருக்கலாம். 23 இயர்ஸ் வந்து அவரு சும்மாவே இருந்திருப்பாரு, செஞ்சிருப்பாரு. பட் அவர் அதை பெருசா நம்ம சொல்ல முடியல. அவரை பத்தி ரிமெம்பர் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது யாவீர்னு ஒருத்தர் வராரு. ஒண்ணு மட்டும் யோசிக்கிறாங்க, யாவீர் முன்னாடி வந்தாருன்னா அவருக்கு பின்னாடி 30 கழுதையில 30 பசங்க வருவாங்க எந்த ஊருக்கு போனாலும். அப்ப மக்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஓ யாவீர் வராருன்னா ஒரு 30 கழுதை, அவர் ஒரு கழுதை, சரி அவர்கிட்ட ஒரு கழுதை. ஸோ 31 கழுதை மொத்தமா என்ன பண்ணுது, வந்துடும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வசனம் 6 தான். 10:6 10:6 நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் பண்ண போறீங்க. 10:6 இஸ்ரவேல் மக்கள் சேவித்த அந்நிய தெய்வங்கள் யார் யார் என்ற லிஸ்ட் இருக்கு. அவர்கள் பாகால்களையும் அஷரா அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பேப்பர்ல இந்த தேவர்கள் எல்லாம் எழுதிருங்க. இந்த தேவர்களுடைய நேம்ஸ் என்னெல்லாம் இருந்ததுன்றதை கண்டுபிடிங்க. இந்த தேவர்களை ஏன் எதற்காக வழிபட்டார்கள் என்று பாருங்க. இந்த தேவர்களுக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு பாருங்க. ரைட், இதை நீங்க புக்கில் ரெஃபர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு இதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஏன் மக்கள் இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டாங்கன்றது புரிஞ்சிடும். இந்த தெய்வங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஒரு வெறுப்பெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு அனுகூலம் நமக்கு கிடைக்கின்றதுக்காக
இந்த தெய்வங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் எதிரிகள் தான். பெலிஸ்தேரு, அம்மோனு, மோவாபு, ஏதோமு, இவங்கெல்லாம் அவங்களுக்கு எதிரிகள் தான். எதிரிகளாக இருந்தாலும் எதிரிகளை பிடிக்கல. ஆனா எதிரிகளுடைய கடவுளை அவங்க என்ன பண்ணல? நீங்க பாருங்களேன், உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தேருக்கு போச்சு. ஆனா பெலிஸ்தேர்கள் உடன்படிக்கை பெட்டியை மிகவும் கௌரவமாக என்ன பண்ணாங்க? ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாங்க. அவங்க சாமி சிலைக்கு கீழே அதை கொண்டு வச்சாங்க, தாகோனுக்கு கீழே வச்சாங்க. ரைட். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கும் பயந்துட்டாங்க, திருப்பி அனுப்பி விட்டாங்க. திருப்பி அனுப்பும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்காக ஒரு புது வண்டி, புது மாடு, புதுசாகவே செய்கிறாங்க. அப்போது அது யாராக இருந்தாலும் அந்த நீங்கள் அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இது மத்திய கிழக்கு பகுதியில், அன்னைக்கு இருந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஒவ்வொரு அந்த கடவுளுக்கான அந்த மரியாதையை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரலாற்று காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எப்படி பார்த்தீங்கன்னா இனி நம்ம பார்க்க போகிற காலங்கள் ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கடவுள்கள் மீதான மரியாதையை அவங்க என்ன பண்ணலை, கொடுக்கல. உதாரணமாக நேபுகாத்நேச்சர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோயிலை முழுசாக என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறாரு, அதை மட்டும் விட்டுட்டு போகணும். இதுக்கு முன்னாடி ஆளுங்க அப்படி யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் நம்மளை விட கொஞ்சம் சாந்தமாக கூட இருந்திருக்கலாம். ஒரு சில விஷயங்கள், எல்லா விஷயத்திலும் இல்லை, ஒரு சில விஷயங்களில் நான் பார்க்கலாம். சரி, அடுத்தது நீங்கள் அசைன்மெண்ட் பாயிண்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் செய்து எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், எல்லாருக்கும் அது பயனாக அமையும். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். சரி, இது உங்களுக்கு அவங்க ஆண்டவர் அங்கிட்ட பேசுறாங்க. எகிப்தியரும், எமோரியரும், அம்மோன் புத்திரரும் 11, பெலிஸ்தியரும், சீதோனியரும், அமலேக்கியரும், மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்கள்லாம் உங்களை நான் காப்பாத்தினே. ஒவ்வொரு முறையும் நீங்க போயிட்டு உங்களுக்கான தேவர்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த அப்போஸ்டசி, இன்னைக்கு தலைப்பு அதுதான் நான் வைத்திருக்கிறேன். அப்போஸ்டசி அகைன்ஸ்ட் காட், கடவுளுக்கு விரோதமான செயல்கள். இதுதான் இந்த நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் தான் சென்ட்ரல், மத்திய இடம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றத அவங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, அடுத்தது 11ஆம் அதிகாரம். இப்போ நம்ம போன சாப்டர்ல கிதியோன் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அந்த பாகால் வழிபாடு நம்ம பார்த்தோம். இப்போ எப்தா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு வீரர். ஆனால் எப்தா வந்து அவரும் ஒரு ஆர்கனைஸ்டு பர்சன் கிடையாது. எப்தா வந்து அது வீரர்கள்லாம் எப்படி அந்த காலங்களில் வீரர்களாக செயல்படுவாங்கன்னா, திடீர்னு போயிட்டு ஒரு 10 பேரை கூட்டம் சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு வல்ல காரியத்தை செஞ்சுட்டு வருவாங்க. உதாரணமாக போயிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே பூந்து அந்த ஊரில் வீரத்தை காட்டிட்டு அப்படி வர்றது. அப்போ கொஞ்சம் பேர் இருக்கும். அப்போ அந்த பேர் இருக்கவே எப்தாவை அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, எங்களுக்காக சண்டை போடுங்கன்ட்டு. பட் எப்தாவுடைய ஊர் வந்து நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு ஊர். என்ன ஊர்? கீலேயாத். கீலேயாத்னா அவன் மனசு என்ன ஞாபகத்துக்கு வருது? கீலேயாத்துடைய தைலம். அப்பனா தைலம் எங்க கிடைக்கும்? மலைப்பகுதி. அப்போ இந்த கீலேயாத்துன்றது இப்போ நம்ம ஊர்ல சொன்ன கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஒரு மலைப்பாங்கான குளிர் நிறைந்த சில் பிளேஸ். இஸ்ரேல் தேசம் நமக்கு தெரியும், வனாந்தரமா இருக்கும், வறண்டு இருக்கும் சில இடங்கள். ஆனா ஒரு சில இடங்கள், அந்த யோர்தான் ஆரம்பிக்கிற அந்த இடங்கள்ல மலை இருக்கும், பசுமையான இடம் இருக்கும். அதனால சங்கீதம் 133ல வாசிக்கும் போது அது எர்மோன் மேலும் சியோன் மேலும். சியோன் ட்ரை பிளேஸ். எர்மோன் மேல பெய்கிற பனி எங்க வரைக்கும் வருது? சியோன் வரைக்கும் வருது. அதுதான் வந்து கர்த்தர் கொடுக்குற அந்த யூனிட்டியோடைய பிளெஸிங். எங்க சகோதரர்கள் ஒன்னா இருக்கிறாங்களோ அங்க கடவுளுடைய பிளெஸிங் இருக்கு. அந்த பிளெஸிங் எங்க இருக்குதுன்னா, எர்மோன்ல இருக்கிற பிளெஸிங் எங்க வரைக்கும் வருது? சியோன் வரைக்கும் வருது. அந்த ஹெர்மோன் அந்த ரீஜன் தான் இந்த ரீஜன். கிளியர்? ஸோ ரொம்ப ஒரு லாங்கான ரீஜன், தூரமா இருக்கக்கூடிய ஒரு இடம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த எப்தா அவருடைய பிறப்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, அகைன் சமூக கௌரவம், அதுவும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணலாம். அப்போ அவரை வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஃபேமிலியில துரத்திட்டாங்க, சேர்க்கல அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்கு. அப்புறம் அவரையே கூப்பிட்டு வராங்க. ஸோ கடவுள் செலக்ட் பண்ற ஒரு ஆள் எப்படிப்பட்டவர்? அதான் பாயிண்ட். கடவுள் செலக்ட் பண்ற ஒரு ஆள் எப்படிப்பட்டவர்? சாதாரணமானவர், புறக்கணிக்கப்பட்டவர், அவமானங்களை சந்தித்தவர். இவங்களை தான் கடவுள் செலக்ட் பண்றார். ரைட்? இது நம்ம திருப்பி ஜட்ஜஸ்ல நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். ஆர்டினரி பீப்புளை தான் கடவுள் செலக்ட் பண்றார். ஸோ எப்தானா நமக்கு எப்படி தோணுதுன்னா, எப்தா அப்படின்னு தோணுது.
பட் அப்படி இல்லை. கிதியோன்ட்ட என்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தது? சந்தேகம். கிதியோன்ட்ட சந்தேகம். தெபோராள் அவங்க பெண்ணா இருந்ததுனால அவங்க அவங்க எப்படி சொல்றது, அவங்கள வந்து இவங்க சண்டைக்கு வருவாங்களா அப்படின்னு யோசிக்கிற ஒரு டைம். பட் அவங்க சண்டைக்கு வராங்க. ஆண்டவர் அவங்கள சண்டைக்குள்ள அவங்கள வச்சு தான் ஜெயிப்பு நடக்குது. ஸோ இன்னைக்கு எல்லா ஜட்ஜஸ்க்குமே வீக்னஸ் சொல்றதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அந்த வீக்னஸை வந்து கடவுள் அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழியை அங்கே கொடுக்குறாரு. சரி, சண்டை நடக்குது. எப்தா முதல்ல சண்டை போடுறதுக்கு முன்னாடி அது ரைட், முதல்ல சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது சண்டையில் வெற்றி பெறதுக்கு முன்னாடி எப்தா ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. என்ன செஞ்சிட்டாருன்னா, நான் வந்து இந்த யுத்தத்தில் ஆண்டவரே எனக்கு நீங்க வெற்றி கொடுத்துட்டீங்கன்னா, ஆமா நான் என்ன பண்றேன், ஆமா நான் வந்து எனக்கு எதிரில், பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது. பட் நீங்க அதை நீங்க பார்த்துக்கல, நீங்க அதெல்லாம் படிச்சது தான். பல பேர் ஹெல்ப் கூப்பிடுறாரு, யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணல. ரைட், அப்போ எல்லாத்தையும் பிடிக்கிறாரு. எதிரில் வரும்போது மிஸ்பால ஒரு வீடு இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ரைட், அதுக்கு முன்னாடி அவருடைய மகள் வந்துட்டாங்க. அவருக்கு முன்னாடி அவங்க மகள் வந்துட்டாங்க. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு இப்படி என்னை ரொம்ப கலங்க பண்ணிட்டியேன்னு சொல்லி வஸ்திரத்தை கிழிச்சு சந்தோஷமா வந்த எப்தாவுக்கு இப்படி ஒரு மன தடுமாற்றமான ஒரு காரியம் வந்து நடந்துருச்சு. ரைட், இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாமா? ரைட், இப்போ நம்ம பொதுவாக இந்த எப்தா சக்ஸஸ் ஆயிடுச்சு, அம்மோன் புத்திரரை ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்தாக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்ராஹிமர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கூட்டமாக அங்கே இருக்குது. என்னன்னா, அவங்களும் சண்டைக்கு போக மாட்டாங்க, வேற யாரும் சண்டைக்கு போனாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்க, இது பண்ணி விடுவாங்க. இதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்தாக்கு சமக்கும். அவங்களை என்ன பண்ணாருன்னா, இந்த எப்ராஹிமர்களுக்கு ஒரு வார்த்தை வாயில நுழையாது. என்ன வார்த்தை? ஷிபோலேத்துன்னு சொல்ல வராது, சிபோலேத்துன்னு சொல்லுவாங்க. ஷீ வராது. அது ஷீ வராதவங்களாம் பிடிச்சி வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படுகொலை நடந்துருச்சு எப்ராஹிம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா சில பேருக்கு சில நேச்சுரலாகவே சொல்ல வராது. என்ன பண்ணுவாங்க? ரைட், இவ்வளோ தான். என்னன்னா இதில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுடைய லிங்குஸ்டிக் ஐடென்டிட்டி, ஒரு ட்ரைப் தானே இவங்கெல்லாம், ஒரு தகப்பனுக்கு பிறந்த ட்ரைப்ஸ் தானே. ஆனால் அவங்களுக்குள்ள லிங்குஸ்டிக் ப்ராப்ளம், டயலெக்ட்ஸு, ஊர் பாஷை அப்படி பிரிக்கக்கூடிய அளவில் அவங்க டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எப்ராஹிமரை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அம்மா அடுப்பு நெருப்பு எரிகிற இடத்துல பேதுருவை பார்த்து அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, நீ கலிலேயக்காரன், உன் பேச்சு வந்து அங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ரீஜன் நம்ம கிட்ட இருக்கிற அதே ரீஜனல் வைஸ் டயலெக்ட் பேசுறது அது இருக்குது. அதை வச்சு கரெக்டாக என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். அந்த குறிப்பிட்ட டயலெக்ட் பேசுறவங்கள நீங்க இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நடக்கிற அப்படியே ஒரு சூழலை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம முக்கியமான தியாலஜிக்கல் கொஸ்டினுக்கு போயிடுவோம். முக்கியமான தியாலஜிக்கல் கொஸ்டின் என்னன்னா, ஒய் எப்தா இப்படி ஒரு காரியத்தை செய்தார், ஏன் எப்தா இதை செய்தார்? ஃபர்ஸ்ட், எப்தா செய்தது நியாயமா, சரியானதா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கர்த்தர் எப்தாவின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? இப்படி நேர்ந்து கொள்வது தேவையா? ஏன்னா இது பிரிமிட்டிவ் ரிலிஜன், பிரிமிட்டிவ் டைம், ரொம்ப முற்காலம். நம்மள மாதிரி ஒரு விழிப்புணர்வு, ரிஃபர்மேஷனு, நம்மள மாதிரி ஒரு அட்வான்ஸ் பைபிள் ஸ்டடிகள், கமெண்ட்ரிஸு, தியாலஜி, டிவியில் பிரசங்கம், ரேடியோ பிரசங்கத்துக்கு தான் டிவி பிரசங்கத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி நமக்கு இவ்வளோ எஜுகேஷன் வந்து எப்தா ஒரு முறை தோராவை படிச்சிருப்பாருன்னு, எப்தா கண்டிப்பாக படிக்க தெரியாது அவருக்கு. ஏன்னா அவரை பார்த்தாலே தெரியுது, அவர் விளையாட்டு பிள்ளையாக தான் சுற்றிட்டு இருந்தவரை தான் ஆண்டவர் அழைச்சிட்டார். சரி, பட் எப்தா அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை தான் செஞ்சிருக்கிறார், அதான் உண்மை. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இது எப்தா செய்யறதுக்கு முன்னாடி இது மாதிரியான காரியங்கள் அங்கே என்னவா இருக்குது, சமூகத்தில் நாம் இயல்பான ஒரு காரியம். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். சைல்டு சாக்ரிஃபைஸ் ஒரு மோசமான ஒரு காரியம். சைல்டு சாக்ரிஃபைஸ் பைபிளில் நிறைய இடங்கள்ல வந்து இந்த சைல்டு சாக்ரிஃபைஸை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் மிகவும் கடினமாக வெறுக்கக்கூடிய ஒரு காரியமா
இந்த சைல்டு சாக்ரிஃபைஸ் இருக்குது. இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றார். அதுக்கு உதாரணமா நீங்க பைபிள்ல நீங்க நம்ம அதுக்கு எவிடன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 18:21 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகளை எந்த சூழல்லையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பலியிட கூடாது. அதையா ரைட். ஸோ உங்களுடைய பிள்ளைகளை எந்த சூழல்லையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அந்த காரியத்தை அவர் தடுக்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஒரு சில ராஜாக்கள் இந்த காரியத்தை செய்யறாங்க. 2 ராஜாக்கள் 16:3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 16:3, 2 ராஜாக்கள் 21:6. இங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆமா, ஆகாஸ் ராஜா பார்க்கிறோம், மனாசே பார்க்கிறோம். ரைட். ஏன் ஆண்டவர் இந்த விஷயத்தை தடுக்கிறார்? ஃபர்ஸ்ட், ஏன் சைல்டு சாக்ரிஃபைஸ் கொடுக்க மக்கள் முன் வராங்க? நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் மீகால கூட நீங்க அதை பற்றி படிக்கலாம். எங்களுடைய முதற் பிள்ளையை நாங்க உங்களுக்கு கொண்டு வரணுமா அப்படின்னு இருக்கும். இதுவும் அதுல சேர்ந்தது தான். ரைட். சைல்டு சாக்ரிஃபைஸ், சைல்டு ஆஃபர்ட்ரி அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஈவன் சாமுவேல் கூட அவங்க கூட்டிட்டு சாக்ரிஃபைஸா இல்லாம பட் லிவிங் சாக்ரிஃபைஸா சாமுவேல் அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, நேர்ந்துக்கிறாங்க. நான் என் பிள்ளை உம்முடைய ஆலயத்துல நான் எப்பவுமே அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆலயத்துல இருப்பாரு அப்படின்னு அவங்க நேர்ந்துக்கிறாங்க. இப்போ ஒரு 15 வயசு அப்படி ஆகும்போது ஒரு குழந்தை தனக்கே முடிவெடுக்கிற வயசு 15, 16, 17, 18 அடி போகும்போது அதுங்க யோசிக்கும்ல. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு இருக்க சூழல்ல நம்ம ஒன்று முடிவெடுக்கிறத அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது நம்ம இன்னைக்கு கட்டாயப்படுத்த முடியாது. ரைட். ஆனால் சாமுவேல் ஒரு முன்னுதாரணமா அங்க இருக்கிறாரு. பட் அதுக்காக நம்ம அந்த ப்ராக்டிஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நியாயமா நம்ம ப்ராக்டிஸா பார்க்க முடியாது. ரைட். ஸோ இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே இருக்குது. இப்போ எப்தாவுடைய மகளுக்கு என்ன நடந்திருக்குன்றதுக்கு நமக்கு கிளியர் கட்டா ஒரு வசனம் இருக்குது. 2 விதமா ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் நம்பர் 1 என்னன்னா, எப்தா வாயிலே என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு எதிரில் எது வந்தாலும் நான் சர்வாங்க தகன பலினா அப்படியே ஹோல் ஃபயர் பர்ன்ட் ஆஃபர்ட்ரி, எரியிற நெருப்புல அப்படியே தூக்கி என்ன பண்ணிடுவேன், அப்படி இல்ல கட்டப்பட்டு அப்படியே அவங்க மேல கட்டைகள்ல என்ன பண்ணி விட்டுருவேன், நெருப்பு. அதுக்கு முன்பாக அவங்களுடைய இந்த கழுத்து பகுதி என்ன பண்ணப்படும், கட் பண்ணப்படும். ரைட். ஸோ அறுக்கப்பட்டு தான் அவங்க அதுக்கப்புறம் ஹோல். ஸோ நினச்சி பாருங்க இல்லை, இது செய்யறதுன்றது ஒரு நம்ம மிக மிக இன்னைக்கு 21வது செஞ்சுரியில் இது நம்மளால் இது வி கேன் அக்செப்ட் இட். ரைட். ஒன்று. ரெண்டாவதுக்கு என்ன இது இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கலாம்னா, ஒருவேளை வாய்ப்பு இருந்திருக்கலாம், வி டோன்ட் நோ. ஏன்னா அங்கே கடைசி முடிகிற அப்போ அவர்களுடைய கன்னிமை நிமித்தம் விர்ஜினிட்டி அதுக்காக மற்றவங்களாம் துக்கம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ்நாள் முழுவதும் அங்க இருக்கிற வர்ஷிப் சென்டர்ல அங்கேயே கைவிடப்பட்ட நிலைமையில அந்த வர்ஷிப் சென்டர்லயே என்ன பண்ணலாம், வாழ்ந்திருக்கலாம். இதுவும் அந்த காலங்களில் இருந்த பிராக்டிஸ் தான். இந்த 2 பிராக்டிஸுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது கோயில்கள்லயே எப்பவுமே என்ன பண்றது, அவங்களுடைய பிழைப்பையே கோயிலே தேடுறது, கோயிலே இருந்துருது, வழிபாட்டு ஸ்தலத்திலேயே வாழ்ந்து வழிபாட்டு ஸ்தலத்திலேயே அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அங்கேயே இருந்துறது, குடும்பத்தோடு இருந்து முழுவதுமாக கட் ஆஃப் ஆகி போறது, அதுவும் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களை இவர் எப்தா தான் சொன்ன மாதிரியே என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவங்கள ஃபுல்லா பர்ன்ட் ஆஃபர்ட்ரி கொடுத்துருக்கலாம். ரைட். 2 விஷயமும் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஏன் ஆண்டவர் இதுக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா காரியங்களை சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இது அன்றைக்கு இருந்த மேற்கு ஆசிய சமூகத்தோடைய நார்மல் பிராக்டிஸ். வெறும் ஆண்டவர் மட்டும்தான் வேணான்னு சொன்னாரே தவிர, சுத்தி இருந்த குறிப்பா மோலேக் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வழிபாட்டு முறையில, மோலேக்கு கடவுளுடைய பெயரா இல்ல வழிபாட்டு முறைமையான்னு தெரியல. மோலேக் அப்படின்னு சொல்றது ரெண்டுமே இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மோலேக் வழிபாட்டு சிஸ்டத்துல நான் நினைச்சது நடக்கணும்,
அப்படின்றதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் எடுக்கிற எக்ஸ்ட்ரீம் அண்ட் த லாஸ்ட் ஃபைனல் மெஷர் இதுதான் அப்படின்றது அங்க அந்த காலத்துல. அதாவது பொசிஷன் ஆஃப் காட் சொல்லுவாங்க. கடவுளை என் கைப்பாவையாக நான் எடுத்துக்கிறது. யார? கடவுளை. அப்போ அவருக்கு இருக்கிற ஆஃபர்ட்ரியிலேயே பிக்கஸ்ட் ஆஃபர்ட்ரி அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து எடுத்துருவார். இதை எடுத்து சொல்லுவார். ரைட். மனதுல எப்படியாவது ஆண்டவர் என்னோடு கூட வரணும், வர வைக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் தோன்றுச்சுன்னா, அங்கு இருந்த பாகால் வழிபாடுகள் மற்ற வழிபாடுகளில் இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க ஆயிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களால பிரிச்சு பார்க்க முடியல. நான் சொன்ன திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். எது பாகாலுடைய வழிபாடு, எது ஆண்டவர் வழிபாடு? நம்முடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்ன? புற இன மக்கள் அவங்களுடைய வழிபாட்டு முறைமைகள் என்ன? நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்கிறார்? அடுத்தது எப்தாக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் குட்டி ஜட்ஜஸ் வராங்க. இப்சான், ஆமா இப்சான். அதுக்கு அடுத்தது அவருக்கும் இப்சானுக்கும் 30 குமாரர், 30 குமாரத்தி. அவர் பாருங்க, அவர் வந்து இன்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. காம்ப்ரமைஸ்டு லிவிங். இப்சான் என்ன ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஆளு. அவரை பத்தி நமக்கு பெருசா தெரியல. ஆனா ரொம்ப சமாதானமா ஓட்டிட்டு போயிட்டார். அவர் என்ன பண்றாரு? 30 ஃபேமிலி வெளியில, 60 ஃபேமிலி வெளியில போயிடுச்சு. அப்போ ஒரு பேர் பீஸ் பெருசா ஒரு 7 வருஷம் ஒரு பீஸ். அடுத்தது ஏலோன் 10 இயர்ஸ். அடுத்தது அப்தோனுக்கு பாருங்க 40 குமாரர், 30 பேரப்பிள்ளை, 70 பேர். ஸோ அவர் இன்னும் பிரம்மாண்டம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெரிய ஃபேமிலிஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கிட்டாங்க? பவருக்கு வந்துட்டாங்க. பெரிய ஃபேமிலிஸ் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா பவரை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததான் இப்போ முக்கியமான ஜட்ஜ், பெரிய ஜட்ஜ். இவரை ஜட்ஜின்னு சொல்றதா, வீரன்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரெண்டும் கலந்தவர் தான். ஆனா அதனால தான் நான் என்ன பண்ணிட்டோம், இன்டிசிப்ளின் ஜட்ஜ் அவர் இல்ல, அனாயிண்டட் பட் இன்டிசிப்ளின். He cannot control himself. So இது ஒரு எழுச்சி வீழ்ச்சி ரெண்டுமே இருக்கு. ஒரு ஜீசஸ் கிரைஸ்டுடைய பர்த் ஃபோர்டோல்டு, ஜான் த பேப்டிஸ்டுடைய டெத், சாரி பர்த் ஃபோர்டோல்டு, இயேசுவின் பிறப்பும் யோவான் ஸ்நானனின் பிறப்பும் முன்னறிவிக்கப்பட்டது போலவே மிகப்பெரிய சிறப்போட நடந்த பிறப்பு யாருடைய பிறப்பு? சிம்சோனுடைய பிறப்பு. தேவதூதன் வந்து அதே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் நீங்க அங்க பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம சகரியா கிட்ட பேசினாரோ அதே மாதிரி தான் மனோவா கிட்டையும் பேசுறாரு, அந்த அம்மாட்டையும் பேசுறாங்க. உங்களுக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அவருடைய பர்த் வந்து இவங்க 2 பேரும் எப்படி நசரேட் அந்த ஒரு சிறப்பு இருக்குது, அதே சிறப்பு இவங்களுக்கு இருக்குது. ரைட். ரொம்ப ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம இங்க பார்க்கலாம். நசரேட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், வாவ்ஸ் நசரேய விரதம் அவர் இருக்காரு. அவர் வந்து நார்மலா செய்யக்கூடாது எல்லாம் செய்யறது அவரால் செய்ய முடியாது. அவர் விசேஷமானவர். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கூட இருக்கிறாரு. ரைட். அது இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்துடணும். இவருக்கு மட்டும் இவர் வந்து எப்படி இருந்தாருன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா இவரை எதிர்த்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுங்க பிலிஸ்டைன்ஸ். நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருந்தவங்கள நிறைய பேருக்கு பிடிச்ச எதிரிகள் யாரு? ஆமா, உங்களுக்கு பிடிச்ச பெலிஸ்தியர் யார்? பேரையா சொல்லுங்க பாப்போம். பாருங்க, நமக்கு சின்ன வயசுல இருந்தே நமக்கு பிடிச்ச தம்பி போட்டு விடுறீங்களா? பட் பிலிஸ்டைன்ஸை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். பிலிஸ்டைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரீஜனே கிடையாது. இங்க இருந்து சாக் பீஸ் ஆகுது. அவங்க வந்து அந்த ரீஜனே கிடையாது. அவங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்தாங்க. அதுக்கு பைபிள்லயே ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் நான் நினைக்கிறேன் நம்பர் கரெக்டா. அங்க நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து சீரியரை கீரியில் இருந்தோம், பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தோம் நான் என்ன பண்ணேன் அழைச்சோம். நீங்க ஆமோஸ் படிச்சீங்கன்னா தான் என்னெல்லாம் நம்ம வந்து பெர்செப்ஷன்ஸ் நம்ம கட்டி வச்சோமோ அவ்வளோத்தையும் ஆமோஸும் மீகாவும் போட்டு உடச்சி எறிகிறாங்க. அதனால தான் நாம் எப்பவுமே பழைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா யாரை போய் படிச்சுட்டு வந்துடணும்? ப்ராஃபட்ஸ். ப்ராஃபட்ஸ். இந்த ப்ராஃபட்ஸ் தான் மக்களுடைய சடங்காச்சாரங்கள், போலியான நம்பிக்கை, இந்த பிளர் பாயிண்ட் இருக்கு சொன்னல, பிளர் பாயிண்ட். இது கர்த்தருக்கு உகந்ததா இல்லையா? இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஏபோத்திட்ட போய் கேட்பாங்க. ஏபோத்துக்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 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 ஜூவிஷ் ரபாய் சொல்றார், ஊரிம் தும்மிம், ஊரிம் தும்மிம், ஊரிம் தும்மிம், எஸ் நோ, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரைட். சோ இதான் ஊரிம் தும்மிம். இப்போ அந்த ஆசாரியன் என்ன எச்சிட்டு எடுக்கிறாரோ அவ்வளவுதான். இப்படி போய்கிட்டு இருந்துச்சு பிளர். ஏன்னா அவங்களுக்கு இது கர்த்தர் சொல்றாரா இல்லையான்றதை அவங்களால என்ன பண்ணிக்க முடியல. அப்போ இந்த ப்ராஃபட்ஸ் உள்ள வந்துதான் மீகாவை நீங்க படிச்சு, ஏசாயா நம்ம போன வாரம் பார்த்தோம்ல 1ஆம் அதிகாரம் எப்படி எழுதியிருக்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சோமே, எவ்வளோ எழுதுறாருல. உங்க பண்டிகை எனக்கு எதுக்கு, உங்க மாத பிறப்பு எனக்கு எதுக்கு, உங்களுடைய ஓய்வு நாள் எதுக்கு, எதுவுமே எனக்கு வேண்டாம், உங்க இல்ல உங்கள் காணிக்கை எதற்கு கேள்வி. நீங்க யார் உங்களை எல்லாம் எடுத்து வர சொன்னது கேட்கிறார். நீங்க எல்லா ப்ராஃபிட்ஸும் இதுதான். அப்ப மக்களுக்கு, ஏன்னா இது எல்லாமே இந்த மாத பிறப்பு, இந்த காணிக்கை எடுத்துட்டு வர்றது, ஸ்பெஷல் ஆஃபர்ட்ரீஸ், சாக்ரிஃபைசஸ், இது எல்லா ரிலிஜன்லையும் இருந்துச்சு. அவங்களை சுற்றி இருந்த பாகாலு, மோலேகு, அஸ்தரோத்து, எல்லா வழிபாட்டிலையும் இருந்துச்சு. இதுல கர்த்தர் எந்த விதத்துல சிறந்தவர் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அப்போ இந்த ப்ராஃபிட்ஸ் வந்துதான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றதை என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அந்த பிளர் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ரைட். அப்போ இங்க வந்து சாம்சன் ஸ்டோரியில அதுதான் பிரச்சனை. சரி, இப்போ நம்ம பெலிஸ்தியரை புரிஞ்சுப்போம். அதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பெலிஸ்தியரை பத்தி பார்க்கும்போது அவங்க வந்து மத்திய தரைக்கடல் பகுதியை தள்ளி இருக்கக்கூடிய ஏகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரீஜன்ல இருந்து அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா அவங்க வந்திருக்கலாம் அப்படி சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து கடல் வழியாக, மத்திய தரைக்கடல் வழியாக நம்ம கலிலேயா இந்த ரீஜன்ல இருந்து வந்து கடற்கரை ஓரமா 5 இடத்த செட் ஆகுறாங்க. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அந்த 5 இடம்? காசா, காசா, எக்ரோன், 5 இடம். காசா, அஷ்கலோன், அஸ்தோத், எக்ரோன், காத், 5 சிட்டி. இந்த 5 பட்டணங்கள்ல அவங்க குடியிருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாருங்க, அந்த பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிலிஸ்டியன் பாட்டரி இப்பதான் எடுத்திருக்காங்க. ஆர்கியாலஜி தோண்டி எடுத்தா பிலிஸ்டைன் பாட்டரி பாருங்க. இந்த இது நீங்க இது நம்ம வாங்குவோம் தானே பார்த்தா, பர்ச்சேஸ் பண்றது யோசிச்சு பாருங்க. பார்க்கவே இது எவ்வளவு ஹையா இருக்கு, எவ்வளவு எவ்வளவு வேலைப்பாடு இருக்கு பாருங்க. ஆமா, அதாவது வந்து அவங்களுடைய பாட்டரி வந்து ஃபைன் பாட்டரி. அதாவது நம்ம அந்த ரெட் கலர்லாம் இல்ல, ஒயிட் பாட்டரி. ஒயிட் பாட்டரி எல்லாம் இப்போ இப்படி ஒயிட் பாட்டரி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க அந்த மண், அந்த வெள்ளை கலர்ல ஏதாவது சாந்துகளை எடுத்துட்டு வந்து அவங்க அதை பூசி ரொம்ப, அப்புறம் வேலைப்பாடுகள், பெயிண்டிங்ஸு, பாட்டரி தான் ஒரு 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 முக்கியமானது. பாட்டரியை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஏஜ் கண்டுபிடிக்க முடியும். இந்த பானை இந்த காலத்துல தான் செய்ய முடியும். சில பானைகளை சில காலத்துல என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு அதுக்கான டூல்ஸ் கிடைக்காது. இந்த பிலிஸ்டைன் பாட்டரி தான் ஃபைனஸ்ட் பாட்டரி. அவங்க கிட்ட இருந்த பாட்டரி மாதிரி வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒண்ணு, பிலிஸ்டைனுடைய சோல்ஜர்ஸ், ஆர்மி, பீப்புள் நார்மலாவே அவங்க எல்லாம் உயரம். கோலியாத்ன்றது அகைன் ஓகே, யாரும் போயிட்டு கோலியாத்தை என்ன பண்ண முடியாது, டேப் வச்சு அப்படி பார்க்கும்போது மனசை எப்படி நிக்கிறாப்ல, பிரம்மாண்டமா இருக்காப்ல. அதுக்கு ஒரு முழம் அளவு தான் சொல்றாங்க, இத்தனை இத்தனை. ஆமா, அவங்க கிட்ட இருக்கிற ராணுவ தளவாடங்கள், அவங்க கிட்ட இருக்க இரும்பு அடிக்கிறது பைபிள்லயே மென்ஷன் பண்ணியிருக்குது. அவங்க கிட்ட மட்டும்தான் இரும்ப செய்யறது கொள்றதுக்கான, ஆமா, சயின்டிபிக்கலி அட்வான்ஸ்டு பீப்புள். அவங்க இங்க வந்து செட்டில் ஆகும் போதே கப்பல்ல தான் வந்திருக்கணும். அதுவும் சில பேர் சொல்றாங்க. அதே அந்த காம் அந்த இதுல வர
காமம்சத்தில். ரைட். நான் அதாவது எல்லா ட்ரைப்ஸுமே அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லாருமே அதுக்குள்ளே வந்துடுறாங்க. ரைட். ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹைலி ஆர்கனைஸ்டு சொசைட்டி, மற்றவங்கள மாதிரி கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் சிம்சன் அப்பப்போ அங்கே போனாருன்னு? சிம்பிள். சிம்சன் இல்லை, எல்லாருமே இப்போ எங்கே தான் போகணும்? உங்களுக்கு தெரியுமா? சிம்சனுக்கு ஆதரவு இருந்துச்சா, மக்கள் கிட்ட ஆதரவு இல்லையா? அஸ் அ ஜட்ஜ் எல்லா நியாயாதிபதிகளுக்கும் மக்கள் ஆதரவு இருந்துச்சு, அபிமெலக்கை தவிர. சிம்சோனுக்கும் மக்கள் ஆதரவே கிடையாது. சிம்சோனையே பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலா அவங்க பெலிஸ்தியர்கள் இந்த மாதிரி மக்கள்லாம் வராங்கன்னா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட சேர்த்து அலையன்ஸ் வச்சுக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. இவரும் அலையன்ஸ் வச்சுக்க தான் விரும்பினாரு, நியாயமா. இவரும் வந்து இப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், நமக்கு ஈஸியா புரியுது பாருங்க. இவர் ஏன் அங்க அலையன்ஸ், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஏவ துவங்கினார்னு இருக்குது. பட் நார்மலி he wanted to have alliance, marriage relationship, ஒரு திருமண உறவை. அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, எப்பா நம்ம ஊர்ல நம்ம இஸ்ரவேல் மக்கள்ல இல்லாத பெண்ணாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல என் இதயம் எங்க தான் இருக்குது, என் இதயம் பெலிஸ்திய நாட்டில் தான் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்படிதான் இருக்குது, என் மனசுல அங்கத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ப்ராப்ளம். ஆனா இது வந்து என்ன எழுதுறவங்க, பின்னாடி எழுதுறவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா இது ஒரு அற்புதமான ஸ்டோரி. ஏன்னா சாம்சன் சொல்றது, நீங்க ஹெர்குலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேக்க வீரன் ஹெர்குலஸ். அப்போ அந்த ஹெர்குலஸ் வந்து யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஹெர்குலஸ் எதை வேணா செய்வார். அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு ஈக்குவலா அவர் வரார். சாம்சன் அப்படின்னா அவ்வளவுதான், அப்படி சாம்சனுக்கு நிகர் யாருமே கிடையாது. ரைட். ஆனா அவ்வளோ பெரிய ஹீரோ, அவர் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கிறத மக்கள் பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் இருந்திருக்கலாம்ன்றதான் நம்ம இவங்களுடைய இது. சரி. அப்போ அவருக்கு அங்க ஒரு திம்னாத் அந்த அந்த இடத்துல அங்க ஒரு திருமணத்துக்காக அவர் ஏற்பாடு செய்யற நேரத்துல இங்க ஒரு கலவரமாயி போச்சு. என்னன்னா இவர் ஒரு விடுகதை போட எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. கல்யாண வீட்டுல பிரச்சனைகள் வர்றது வழக்கம் தான், ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்து போச்சு. இவர் ஒரு விடுகதை போட அவங்க யாரும் அந்த விடுகதை என்ன பண்ணல, சொல்லல. இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு எப்படியாவது விடுகதைய நீங்க சொல்லல, இல்லைன்னா எங்களை வந்தவங்க எல்லாம் எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, இவர் அந்த பொண்ணுகிட்ட விடுகதைய சொல்ல, பதில சொல்ல, அந்த பிள்ளை போயிட்டு பதில அவங்க கிட்ட சொல்ல, அவங்கெல்லாம் வந்து இவர் இப்படி நெஞ்ச நிமித்திட்டு என் விடுகதைக்கு பதில் தெரியுமா பதில் தெரியுமான்னு கேட்க, மாப்பிள்ள கேட்க அவங்க மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, பதில சொல்லிட்டாங்க. 30 பேர். உடனே 30 பேருக்கு 30 ட்ரெஸ் கொடுக்கணும். அதுக்கு எங்க போவாரு, அவருக்கு எங்க டெக்ஸ்டைல் எங்க போய் எடுப்பாரு, அவர் எந்த கடைக்கு போய் எடுப்பாரு? நேரா பக்கத்து ஊருக்கு போனாரு, 30 பேரை பிடிச்சாரு, அடிச்சாரு, கொன்னாரு, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் போயிட்டாருன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் வீடாயிடுச்சே, வேற மாப்பிள்ளை செட் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ஆரம்பிச்சது. ரிட்டர்ன் வந்தாரு, எங்க என் பொண்ணுனாரு, கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதோட அவருக்கு வந்த கோபம் 300 நிறைய பிடிக்கிறாரு, வந்தம் கட்டுறாரு, அடி அங்க அதோட தொடங்குது, எல்லாம் தொடங்குது. அப்போ அவரை கிடைச்ச இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து பிடிச்சி அவரை கட்டி கொண்டு போய் அவர் சொல்றாரு, நீங்க என்ன எதுவும் பண்ணக்கூடாது, அப்போனா என்ன நீங்க பிடிச்சிக்கலாம். அப்போ கேட்குறேன், நான் ஒன்று என்ன பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா இவருக்கு கோவம் வந்ததுன்னா அவர் இஸ்ரேல் மக்களும் பார்க்க மாட்டாரு, யாரும் பார்க்க மாட்டாரு. அதனால நீங்க என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை கொண்டு போய் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்கன்னு அவங்க கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த இவங்கிறது அங்கே என்ன கயிறு கட்டினாலும் என்ன பண்ணிடுவாரு, அவர் அறுத்துருவாரு. அங்கே பக்கத்தில் என்ன கிடைக்குது, ஒரு எலும்பு கிடைக்குது. ஒரு கழுதையோட தாட எலும்பு எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியல. அதை வச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, 1000 பேர் அடிச்சு கொண்டு போட்டார். 1000 பேர் அடிச்சு கொண்டு போட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துருச்சு. ஏன்னா 1 கிலோமீட்டர் நடந்தாலே தண்ணி தாக எடுக்கும். அவர் 1000 பேர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும், எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. உடனே என்ன வந்துருச்சு, தண்ணி வந்துச்சு. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வேற ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல போயிட்டு அவரை ஊரோட சுத்திக்கிறாங்க, சுத்து போடுறாங்க ராத்திரி. கடைசி ஊரோட கதவு எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியல, நம்ம கதவை விட பல மடங்கு பெரிய கதவா இருக்கும். அப்படியே கதவோட பிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, ஊரை விட்டு ஓடிட்டாரு. திரும்ப இன்னொரு அம்மாட்ட போறாரு, அந்த அம்மாவோட அவர் வாழ்க்கை முடியுது. அந்த அம்மா பேர் தான் தெலீலா. ஸோ தெலீலா வீட்டுக்கு போனாரு. ஒவ்வொன்றா அந்த அம்மா அவர்கிட்ட கேட்டு, அந்த அம்மா அங்கேயும் காசு வாங்கிட்டாங்க. ஸோ ரெண்டும் போட்டு அவர்கிட்ட கடைசியா விஷயம் என்னன்றதை பிடிச்சிட்டாங்க. ரைட். இப்போ நான் நம்ம பைபிள் ஸ்டடி அல்லவா, இப்போ நம்ம யோசிக்கணும், சிம்சோனுடைய வீரம் முடியில் இருந்ததா சொல்லுங்க.
சிம்சோனுடைய வீரம் முடியல இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பைபிள் ஸ்டடி தேவைப்படாது, அது சண்டே ஸ்கூலோட போயிடலாம். ரைட், சிம்சோனுடைய வீரம் முடியில் இருந்ததா? முடி என்பது அடையாளம் மட்டும்தான், கடவுள் தான் அவர் கூட இல்லை. முடி தீர்மானிக்கல, முடி தீர்மானிக்கல. அந்த முடி ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? ஆண்டவருடைய ஆவியானவர். அப்போ சிம்சோன் இங்க செய்த மிகப்பெரிய தப்பு என்ன? ஏன் கூட ஆண்டவர் எப்பவுமே இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டே தான் மிகப்பெரிய தப்பு. ஏன் கூட எப்பவுமே ஆண்டவர் இருப்பாருன்னு நினைச்சது மிகப்பெரிய தப்பு. ஆண்டவர் என் கூட எப்பவுமே இருக்காரு, என்னால் எதுவும் செய்ய முடியும், அதுக்கு இந்த முடி இருந்தா போதுன்றத கூட அவர் நினைச்சிட்டார். சிம்சோனுடைய பார்வை எப்போ வந்தது? எப்போ சிம்சோனுக்கு கண்ணு போச்சோ அப்போதான் சிம்சோனுக்கு பார்வை கிடைத்தது. சிம்சோனுக்கு கண் இருந்தவரை என்ன இல்லை, குருடனாயிருந்தார். சிம்சோனுக்கு கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் சிம்சோனுக்கு பார்வை கிடைக்குது, சிம்சோனுக்கு புரிதல் கிடைக்குது. ஆனா அதே புரிதல் மட்டும் சிம்சோனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா, சிம்சோன் இங்க இருக்கிற ஜட்ஜி லிஸ்ட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து யார் பேரை சொல்லியிருப்போம்? இன்னைக்கு சொல்ல முடியாது. இப்பயும் தெபோரா மாதா இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா சிம்சோனுக்கு அந்த பார்வை, தெபோராள் அம்மாவுக்கு இருந்த அந்த பார்வை யாருக்கு இல்லை? சிம்சோனுக்கு இல்லை. சிம்சோனுக்கு அந்த பார்வை இல்லை. சிம்சோனுக்கு அந்த பார்வை ஆனா கிடைச்சிருச்சு. அதுல தான் நம்ம ஒரு பார்க்கிறோம். அதான் காடோட கிரேஸ். கிரேஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் செகண்ட் சான்ஸ். இந்த உலகம் நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு தராம போலாம், ஆண்டவர் என்னைக்கும் எப்பயும் நமக்கு என்ன பண்றாரு? ரெண்டாவது வாய்ப்பை தராரு. ஆனா அந்த ரெண்டாவது வாய்ப்பை என்ஜாய் பண்றதுக்கான தைரியம் அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ரெண்டாவது வாய்ப்போட என் வாழ்க்கை என்ன பண்ணிட்டோம், செகண்ட் சான்ஸ் அதோட முடிச்சுட்டோம். ஏன்னா ரிக்ரெட்ஸ். ஏன்னா அவருக்கு பார்வை கிடைச்சிருச்சு. பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு கில்ட்டா ஃபீல் பண்ணியிருப்பாருன்றதை நம்ம நினைச்சு பார்க்க முடியுது. எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனை. ஏன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு அற்புதமான ஒரு பிளெஸிங், யாருக்குமே கிடைக்காத பிளெஸிங் அவருக்கு என்ன பண்ணப்பட்டது, கிடைச்சது. பட் he lost it. ரைட். ஆனாலும் ஒரு சான்ஸை கடவுள் திருப்பி கொடுத்து திரும்ப என்ன பண்ணுங்க. ஸோ தாகோனுடைய பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணதாங்க. இதுக்கும் ஆர்கியாலஜி இருக்குது. பெலிஸ்தியர்களுடைய பில்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, பில்லர்ஸ்க்கு மேலே அந்த ரூஃப் ஓல்டா இருக்கும். ஸோ அந்த அப்போ மேலே இன்னொரு மாடி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க, அவங்க அப்பவே என்ன மாதிரியான ஹவுசஸ்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. 2 ஃப்ளோரு, ஒரு ஃப்ளோர்லாம் 2 ஃப்ளோர் வச்ச வீடுகள்லாம் இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி தள்ளிட முடியாது. ஆனால் சாம்சனுக்கு அது தெரியும். he was with them இல்லையா, அவங்க கூட இருக்காரு, போறாரு வராரு. ஸோ அவருக்கு தெரியும் இந்த பில்லர், இந்த வீடு முழுசுமே இந்த பில்லர்ல தான் நிற்குன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, என்னை கொண்டு போய் அந்த பில்லர் கிட்ட மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு பில்லர்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டாரு. ஸோ சாம்சனுடைய இதில் அதே தான், அந்த பிளர் தான் ப்ராப்ளம். சரி, முடிஞ்சிச்சு. இதோட முடிச்சு. அதுக்கடுத்த கடைசி செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் ஜட்ஜஸ் இல்லை, முடிஞ்சிச்சு. இதோட ஜட்ஜஸ் முடிஞ்சு. ஸோ அந்த கடைசி செக்ஷன் நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 தவறுகள் பார்க்கணும். இது சிம்சோனை விட மோசமான தவறுகளை பார்க்குறோம். சிம்சோன் செஞ்சதாவது அவர் திரும்பி வந்துட்டாரு. அதை விட மோசமான தவறுகள் என்னன்னா, யாராலையும் அந்த மக்களுடைய வேற்று கலாச்சாரம், வேற்று சமயம், வேற்று அரசு முறை, இந்த 3 அவங்க உள்ள நுழையிறதை யாராலையும் என்ன பண்ண முடியல, இன்னும் அதிகமாயிடுச்சு கொலாபரேஷன். அதோடைய ஒரு விஷயம் தான் மீகா செய்தது தவறா சரியா? சிம்பிள் கொஸ்டின். இதுதான் டிஸ்கஷன் கொடுக்கணும்னு பார்த்தேன், பட் டைம் அப். மீகா செய்தது சரியா தவறா? மீகா என்ன செஞ்சாரு? மீகாவே ஒரு அம்மா, மீகாவே ஒரு வீட்டில் ஒரு ரூம் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹால்டர் வைக்கிறார். வீட்டுக்கு ஒரு ஹால்டர் வைக்கிறார். அந்த ஹால்டருக்கு ஒரு ஏபோத்து வேணும், அதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அம்மா கிட்ட இருந்த காசை, வெள்ளி காசு என்ன பண்றாரு, எடுத்து உருக்கி ஒரு ஏபோத்தை என்ன பண்றாரு, செய்யறாரு. சரி, இதை செஞ்சு வச்சுட்டோமே, இதுக்கு யாராவது ஒரு ஆசாரியம் பிரீஸ்ட் கிடைப்பாரான்னு பார்த்தா, ஒரு வாலிப பையன் பசி மயக்கத்தில் வந்து சேர்ற பையனை பிடிச்சி அவர் ஆசாரியனை வச்சு ஒரு கோயில், மினி கோயிலை நடத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம். அடுத்த காத்துபுத்திரர் பாருங்க, தான்புத்திரருக்கு என்னன்னா சரியான லொகேஷன் இல்லைன்னு சுத்துறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் யோசுவா மூலமாக அலாட் பண்ணது அவங்களுக்கு பத்தல. இன்னும் யாரு வீக்கா இருப்பாங்களோ அவங்கள நம்ம அட்டாக் பண்ணி
எடுத்துக்கலாம். அதுவும் நீங்க உங்களுக்கு அந்த சிஸ்டம் தெரியுது பாருங்க. யார் வேணாலும் எதை வேணாலும் புள்ளியா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ பலவந்தப்படுத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அவங்க வராங்க. வந்தா அந்த மீகாவுடைய இதை பார்க்குறாங்க. மீகா செய்தது ஒரு தப்பு. பார்த்தா இங்க ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ள கோயில் இருக்குது, கோயிலுக்குள்ள ஒரு ஆசாரி உட்காந்துருக்கிறாரு. என்னையா அது, ஒரு கோத்திரம் நாங்களே இப்படி சுத்திட்டு இருக்கிறோம், ஒன்றும் இல்லாம நீங்க என்னென்ன இதெல்லாம் உள்ள வச்சுக்க சொல்லிட்டு அந்த ஏபோத்தையும் தூக்கிட்டாங்க. ஏபோத்தை வணங்குறதுக்கான பொருளே கிடையாது. ஆனா ஏபோத்தை அவங்க வணக்கத்துக்குரிய பொருளா மாத்திட்டாங்க. ஆசாரியனை கூப்பிட்டாங்க. ஆசாரியன் பார்த்தாப்ல, நீ ஒரு வீட்டில் ஒரு ரூமுக்கு நீ ஆசாரியனா இருக்கிறியா, இல்ல ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியனா இருக்கியான்னு கேட்ட ஆஃபரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியனா இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டாரு. மீகா பின்னாடி சவுண்ட் விட்டுக்கிட்டே வந்தார். அவன் சொன்னா, சவுண்ட் இதுக்கு மேல விட்டினா உன் உடம்புல உயிர் இருக்காது, ரிட்டர்ன் போன்னு சொன்னா போயிட்டாப்ல, முடிஞ்சிச்சு. ஸோ இது ரெண்டு சிச்சுவேஷன். இந்த ரெண்டு சிச்சுவேஷனை விட மூணாவது மிக கொடூரமான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அது வந்து பைபிள்லயே நம்ம படிக்கக்கூடிய பைபிள் டெக்ஸ்ட்லயே நம்ம படிக்க விரும்பாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு இஷ்யூ மட்டும் இல்லை, நிறைய இஷ்யூ இருக்கு. இஷ்யூ நம்பர் 1, ஒரு மனிதனுடைய கான்குபைன். கரெக்டா, கான்குபைன். அந்த கான்குபைன் அப்படின்னு சொல்லும்போது மேபி அவங்க இரண்டாவது மனைவியா இருக்கலாம், அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன்ல. அது லீவைட் கான்குபைன். அவர் ஒரு லேவியர். ஸோ அவருக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. அந்த அம்மா அவர்கிட்ட இருந்து கோவிச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்கள ரிட்டர்ன் கூப்பிட்டுட்டு போறாரு. போகும்போது ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஒரு கிராமம், அதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக சொல்றாங்க. அவர் போகணும்னு நினைக்கிறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட சொல்றாங்க, நாளை காலைல போங்கன்னு சொல்லி நிதி ஒரு டைம் வேஸ்ட் பண்றாங்க. ஒரு கிராமத்துக்கு வராரு. அந்த கிராமத்தில் ஒரு வயசானவர் இருக்காரு. ஏன்பா நீங்க ரோட்ல படுத்து இருக்கியே, இப்படி படுக்காத அப்படின்னு சொல்றாரு. ஏன்? இது ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழுகிற ஒரு நாடு. ஆனா அங்க பெண்களுக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. நீங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க, நீங்க தங்குங்கன்னு சொல்றாங்க. இட்ஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏன்னா ஹோட்டல்ஸ் கிடையாது, வீடுகள் தான் ஹோட்டல்ஸ். வீடுகளில் என்ன சாப்பிட்டாங்க, போகும்போது அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட வெள்ளி காயின்ஸ்ல ஒரு காயினோ 2 காயினோ அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் லிஸ்ட்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க சொன்னாங்க. ஆனால் ராத்திரி வந்து அந்த ஊர்க்காரர்கள் எல்லாரும், மேபி அவங்க எல்லாரும் இரவு நேரத்தில் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா ட்ரங்கடாக இருந்திருக்கலாம், குடிச்சிருக்கலாம். லோத்துடைய சம்பவத்தில் என்ன நம்ம பார்த்தோமோ அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை நீங்கள் வெளியில் என்ன பண்ணுவாங்க, வெளியில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே பைபிள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாசிங்க யாராவது அந்த அந்த வசனத்தை மட்டும். இல்ல 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 22 நீங்க வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். 22, அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. they have taken ஏதாவது ஒரு பானமோ இல்ல வேறு ஏதாவது பானத்துக்கு ஒத்த காரியங்களையோ அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க செய்திருக்கலாம். அவங்க அவங்களுடைய சுயமதியில் இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் தான். அந்த ஊர் மனுஷங்கள கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, அறியும்படிக்குன்னா அவ்வளோ ஜென்ரல் நாலேஜா? வாங்க தம்பி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன படிச்சு, இன்னொன்னு அதுவும் வந்து அவங்க வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு விஷயத்தை அந்த மனுஷனுக்கு செய்யணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. எது லோத்துல நம்ம சோதோம் குமரான்னு எதை சொல்றோமோ அதே காரியத்தை தான் அவங்க இங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது யாரு? இஸ்ரவேல் மக்கள். இப்ப என்ன சொல்ல, பிளர். அந்த பிளர் அவங்க முதல்ல கடவுளுக்கும் கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதே அவங்களுக்கு முதல்ல தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது, எது வந்து கடவுள் நம்மகிட்ட விரும்புறாரு விரும்பலன்றதும் அவங்களுக்கு தெரியல. வேறு கடவுள்களை வணங்கிட்டாங்க, வேறு பழக்க வழக்கங்களை வளமிட்டாங்க. கடைசியில் அந்த கானான்ல இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான பழக்கம், அந்த பழக்கத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க. ஆமா. ஸோ அந்த வயசானவர் பெரியவர் என்ன பண்றாருன்னா, நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு மதிகேடான காரியத்தை பண்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, எனக்கு எங்க வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவரு கூட வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவருடைய மனைவி வந்திருக்காங்க,
நான் வேணா அவங்க 2 பேரும் என்ன பண்றேன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அந்த மனுஷன், நான் இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட் உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா டைம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீக் வில் ட்ரை. அந்த மனுஷன், அதாவது அந்த லேவியன், அவன் என்ன பண்ணிட்டாரு அந்த மனுஷன்னா, டக்குன்னு வந்து, ஏன்னா அந்த பெரியவர் அவங்களுடைய மகளை அனுப்பிடுவாரோன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். விடணும், டிஸ்கஷன்ல நம்ம பேசலாம். கொண்டு வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மறுமனையாட்டிய இல்லை, இவ்வளவுதான் வேல்யூ. பாவம் இல்லை, ரைட். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா காலையில வரைக்கும் இவர் என்ன பண்ணல, கதவையே திறக்கல. அந்த அம்மா காலைல எழுந்து பார்த்தா அந்த அம்மா படியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, இறந்துருக்காங்களா உயிரோடு இருக்காங்களா? எப்படியா இறந்துட்டாங்கன்னு போட்டிருக்கா? இறந்துட்டாங்கன்றதுக்கு அங்க எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா, நீங்க அதுதான் சொல்றேன். டெக்ஸ்ட் படிக்கும் போது we have to be very very careful. ஆமா ஆமா. ஸோ ரைட், ஸோ நீங்க பார்த்துக்கணும்ல, அவ்வளோதான் வேல்யூ, அவ்வளோதான். ரைட். அந்த ஆள் செய்தாரு பாருங்க இன்னொரு காரியம். அப்போ 12 பீஸா அந்த அம்மாவை தூக்கி போட்டுக்கிட்டார். தூக்கி போட்டுட்டு தன்னுடைய இடத்துக்கு என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. அவங்க அம்மா, அந்த அம்மாவால் பேச முடியல. மேபி ஷி லாஸ்ட் ஹர் கான்சியஸ்னஸ், அவங்களுடைய ஃபிசிக்கல் சிச்சுவேஷன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த அம்மாவை 12 துண்டா வெட்டி, அந்த ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஓகே, இப்போ கம்யூனிகேட் பண்றாரு. இப்போ அவங்கள உயிரோட காப்பாத்தி இந்த விஷயத்தை அவர் கம்யூனிகேட் பண்ணி நம்ம டிஸ்கஷன்ல பேசலாம். ஆனால் அதை அவர் செஞ்சிருக்கலாம், அவர் அதை செய்யல, வெட்டுறார். ஏன்னா இப்போ அந்த உடல் என்னவாயிருச்சு இல்லை, அந்த அந்த அவங்களுடைய எண்ணத்துல, ஒரு ஆண் சிந்தனையில அந்த உடல் என்னவாயிடுச்சு. அது எவ்வளவு தவறான ஒரு சிந்தனை இல்ல. இப்போ 12 கோத்திர தலைவர்களுக்கு அனுப்பி, கோத்திர தலைவர்கள் கொந்தளிச்சு யார் இந்த காரியத்தை செஞ்சதுன்னு சொல்லி வரும்போது, வராத கோத்திரம் யாருன்னு பார்த்தா பெஞ்சமின். ஏன்னா இந்த விஷயம் அந்த தாத்தா சும்மா இருந்திருக்க போறது இல்லை. அந்த தாத்தா அன்னைக்கு காலையில எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு, இப்படி எல்லாம் அந்த ஊர் சேர்ந்து செய்யறாங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணிருக்கலாம், நடந்திருக்கலாம். அதனாலதான் தாத்தா அப்பவே சொன்னாரு, நீங்க எங்க தங்காதீங்கன்னாரு, வெளியில தங்காதீங்கன்னு சொன்னாரு. கரெக்டா அவர் கெஸ் பண்ணது நடந்து போச்சு. ஸோ இந்த பேலியாளில் மக்கள் அன்னைக்கு மட்டும்தான், மே நாட் பி த ஃபர்ஸ்ட் டைம். அவங்க இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறமும் பண்ணியிருக்கலாம். இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் அந்த கவுன்சில் கன்வீன் ஆச்சு நமக்கு தெரியாது. ரைட். இப்போ என்ன பண்ணலாம், பெஞ்சமினேட்ஸ் வரல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெஞ்சமினேட்ஸ்க்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க போய் சண்டை போட்டா அவன் திருப்பி அடிக்கிறான். கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு பயமோ ஒரு இதோ, திருப்பி அடிச்சு இவங்களை விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பெஞ்சமினேட்ஸை போட்டு சரியான தாக்குதலை தாக்கி பெஞ்சமினேட்ஸ்ல நிறைய பேரை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போட்டாங்க. சரி, அதுதான் இப்ப நிறைய பேர் கொன்னாங்கல்ல. கொன்னவங்கள வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க பெஞ்சமின்ல, 25,000 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆமா, 48 பாருங்களேன், 48 பாருங்களேன். இஸ்ரவேலரோ பெஞ்சமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் வெட்டி போட்டாங்க. இது எப்படி நியாயம்? அகைன் என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அந்த கவுன்சில் இருக்கீங்கன்னா என்ன செய்ய சொல்லுவீங்க? முதல்ல அது வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு போயிடணும் இல்லையா? அந்த வில்லேஜில் இந்த காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட 50 பேர் இல்ல ஒரு 100 பேர் அவங்களை கேட்ச் பண்ணும். இவன் அந்த 100 பேரை ஒப்படைக்க மாட்டேன்னு அவன் ஒத்த காலில் நிற்கிறான். இவங்க எல்லாம் சேர்ந்து நீ ஒப்படைக்கலன்னா இனத்தையே நாங்க என்ன பண்ணிடுவான். இப்போ ஒரு பெண்மணிக்கு நடந்த நிகழ்வுடைய தொடர் கலவரம் 25,000 டெத்து. என்ன ஒரு கொடுமை. இந்த இடத்துல இப்ப நம்ம வாழ்றோம், நம்ம வீடு வாடகை எடுத்து இருக்கிறோம். ஜஸ்ட் நினைச்சு பாருங்களேன், அந்த ஊர் எப்படி இருக்கும்.
நம்ம சகோதரன் நம்மளே கொண்டுட்டோமே, ஒரு கோத்திரமே போச்சே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சத்தியம் பண்ணிட்டாங்க, நம்ம யாரும் பெஞ்சமின் புத்திரர்ல இருந்து ஒருத்தருக்கும் பொண்ணு கொடுக்க கூடாது. இப்ப என்ன பண்ணலாம்? மன்னிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கலாம். இதுதான் நியாயமா இருந்திருக்கு. இதுதான் நியாயமா இருந்திருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பக்கத்து ஊருக்கு போங்க. பக்கத்து ஊர் தானே, வேற வேற மக்கள். சீலோ, சீலோ தானே போட்டிருக்கு. சீலோ, சீலோல என்ன இருக்குது? யாருடைய கடவுள் இருக்குது? அவங்க ஏன் அந்த சீலோவுக்கு வராங்க? சீலோவுக்கு யார் போகணும்? இஸ்ரேல் மக்கள் தான் போகணும். அவங்க ஏன் வராங்க? அப்ப சீலோவுக்கு எல்லாரும் வந்தாங்களா? அதான் டோட்டல் பிளர். யாரும் இவங்க கோயிலுக்கு அவங்க போறாங்க, அவங்க வழிபடுத்தல். டோட்டலா அவங்க என்ன ஆயிட்டாங்க? டோட்டல், நீங்க அதை படிக்கும் போதே புரிஞ்சிருக்கலாம். டோட்டல் யூனிட்டியா அப்படி சொல்லலாமா? யூனிட்டியில் வார்த்தை பயன்படுத்த முடியாது. மெர்ஜ். டோட்டலாக அவங்க என்ன ஆயிட்டாங்க? மெர்ஜ் ஆயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சீலோ கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும். சீலோன்றது நமக்கு நல்லா தெரியும். சீலோன்றது ஆண்டவருடைய பெட்டி இருந்த இடம். அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது அங்க இளம் பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் அந்த ஃபெஸ்டிவல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு சில இது நடத்துவாங்க. ஆளாளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒவ்வொருத்தரை பிடிச்சிட்டு போயிருங்க. நீங்க பிடிச்சிட்டு ஓடிடுங்க. அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? நாங்க பேசி வேற வழி இல்லைங்க, நாங்க இப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டோம், அதனால நீங்க விட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு மாசம் இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிரும், பல்ல கடிச்சுக்குங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோன்ற. என்னையாது நம்ம என்னையாதுன்னு கேட்கறதுக்கு தான் அந்த நியாயாதிபதிகள் கடைசி லைனை போட்டு முடிச்சிட்டாரு. எப்படி முடிக்கிறாரு? அவனவன், ஆமா, அவங்க அவங்களுக்கு எது எது கரெக்டோ அதை தான் பண்ணாங்க. சட்டம், ஒழுங்கு, நீதி, நியாயம் எதுவும் இல்லை. ரைட். ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க வீட்டில் போயிட்டு சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள்ல முதல்ல நீங்க அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ணுங்க. ஸோ கேரக்டர் ஸ்டடி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அந்த மனுஷன் லீவாய்ட், அந்த பெரியவர், அப்புறம் அதுக்கு அந்த பேலியாளின் மக்கள், அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர்கள், எல்லா கோத்திர தலைவர்கள், அவங்களுடைய டிசிஷன்ஸ், வார். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எந்த வகையில் வந்து இதை நம்ம கண்டிக்கலாம்? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸை நீங்கள் எழுதுங்க. முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே ஆஸ் யூஷுவல் ஸோ நாம் வந்து முடிஞ்சால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜோ பண்ணலாமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து ஆண்டவரே, அன்று மக்கள் ஆண்டவரே அவர்கள் எப்படி ஒரு குழப்பமான சூழலில் இருந்தார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தின்படி அன்பிலே, ஐக்கியத்திலே, உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை அங்கிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆர்வத்தோடு கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி. 2 அசைன்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். ஆமா, அதனால